சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு சிறு வேடு. ஒரு பக்தர் கோவில் வாசல் அமர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தார். அந்த வழியில சித்தருடைய பக்தர் ஒருத்தர் கேட்டாதான், நானும் உன்னை தினமும் பார்க்குறேன், ஏதோ ஒரு சிந்திச்சு கொண்டு இருக்கிறியே, என்னதான் அப்படி சிந்திப்ப, என்னதான் நீ யோசிக்கிற அப்படின்னும் போது அப்பா அவர் சொன்னாரா, நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ஆனால் கற்பனையிலையாவது வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு கொண்டே நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கற்பனை அப்படின்றாங்க. நான் ஒரு பெரிய பணக்காரா ஒரு வண்டியில் போகிற மாதிரி, எனக்கு நிறைய வஸ்திர தனதானியங்கள் இருக்கிற மாதிரி, அது மாதிரி நான் நிறைய கற்பனை பண்ணி வச்சுன்னு இருக்கேன். தினமும் இந்த இடத்துல உட்காந்தாதான் எனக்கு நிம்மதி இருக்குது, அதனால நான் நிறைய சிந்திச்சு கொண்டே இருக்கேன். அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், சிந்தித்தால் நன்மைதான், சிந்தனை செய்தால்தான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தோணும். ஆனால் கற்பனை செய்றீங்க பாருங்க, அந்த கற்பனைக்கு எல்லையே இல்லை. முயற்சி எடு, அதே போல் நீ பணக்காராவ. என் கையில் தான் எதுவுமே இல்லையே சுவாமி, நான் என்ன, அதனால தான் கற்பனை செய்தாலே நான் பணக்கார ஆகிடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி என்னால் போக முடியல, முன்னேற்றம் பெற முடியல அப்படின்னும் போது அவர் ஒரு கை நிறைய ஒரு காணிக்கை கொடுக்குறாரு. ஒரு 50 பழம் வாங்கு, முதல்ல அந்த 50 பழத்தை வியாபாரம் செய் அப்படின்னும் போது மறுநாள் அதே இடத்துல உட்காந்து பழம் விற்கிறார். அந்த பழம் விற்கிற காணிக்கை எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு ஒரு ரூபாய் அவருக்குன்னு செலவு பண்ணுறாரு. அந்த பழத்துடைய காணிக்கையில் மறுநாள் இன்னும் அதிகமான பழம் வாங்குறாரு. அவருக்கே சில சிந்தனைகள் தோணுது, இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அப்புறம் வியாபாரம் செய்ய செய்ய அவருக்கு காணிக்கை சேருது. காணிக்கை சேர்ந்த உடனே அவர் ஒரு சின்ன கடை வைக்கிறாரு. அந்த கடையில் வியாபாரம் செய்கிறாரு. நல்லா எல்லாரும் அவர்கிட்ட வாங்குறாரு. அவர் ஒன்று பொருளை கொடுத்தா இன்னும் அள்ளி கொடுக்கிறவராக இருக்கார். அதன் பிறகு அவர் பெரிய கடை வைக்கிறாரு. இன்னும் ஒரு 4 பேர் அவர் கூட சேர்த்து வேலை செய்ய வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி கடந்து இன்னைக்கு ஒரு பெரிய அதிபதியாக பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறாரு. இது உண்மையான விஷயம். இந்த வேதம் எல்லாருக்கும் சமர்ப்பணம் ஆகட்டும். வாழ்க்கையில் கற்பனையாக இருக்கிறத விட அந்த கற்பனை உள்ள கனவை முயற்சி செய்து வெற்றி பெறணும். சிவாய நம. குருவின் துணை.